ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் ஒன்று கேட்கலாம். நான் இப்போ காமிக்கிறது ஃபுல்லாகவே வந்து அவங்களோட ஒர்க் தான். அவங்களே எடிட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வாய்ஸ் மெசேஜும் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்களோட மெசேஜ் கேட்ட உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. இதே மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கிளாஸ் முடிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 4லேருந்து 5 பேராவது இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் நான் ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு போட்டுட்டே இருந்தேன்னா ஃபீட்பேக் போடுறதுக்குனே வந்து ஒரு நாளைக்கு 4-5 வீடியோஸ் வந்து போடணும். ஸோ வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா புதுசாக வந்து நிறைய பேர் வந்து சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆன்லைன் கிளாஸில் படித்தேன், அங்கே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, இப்படி இருக்குது ஆன்லைன் கிளாஸ்னால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸெட்ரா விஷயங்களை வந்து என்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு தான் வந்து அதுக்கப்புறமா நம்மளோட வீடியோஸ்லாம் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றது. ஏன்னா நிறைய கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸும் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்திலே வருவாங்க. ஆனால் நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கேட்கலாம். நம்ம ஸ்டூடெண்டே வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கேளுங்க, சரியா? ஸோ 3 மாசத்துல முடிக்க முடியுமா? என்னால் வந்து ஆன்லைனில் கற்றுக்க முடியுமா? நான் வந்து படிக்கலை, எனக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அந்த மாதிரி விஷயங்களே வேண்டாம். நார்மலாக உங்களுக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், சரியா? உங்களுக்கு கிளாஸ் பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டெய்லரிங் கிளாஸஸ் மட்டும் எடுக்கல, ஆரி கிளாஸ் எடுக்கிறோம். ஆரி ஃபுல் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரேசிங் கிளாஸ்ன்னு ஒன்று சொல்லி தனியாக எடுக்கிறேன், சரியா? இதில் வந்து ஆரி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து தனி ஒரு செக்ஷன். அதை பற்றின உங்களுக்கு டீட்டெயில் வேணுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ? 10,000, 20,000? நோ, ஸ்டார்டிங் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் தான் ஒவ்வொரு கோர்ஸுக்குமான ஃபீஸே, சரியா? ஸோ உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த கோர்ஸுக்கு 1 டைம் பேமெண்ட் மட்டும்தான், மந்த்லிலாம் கிடையாது, சரியா? 3 மந்த் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா 1 டைமுக்கு 1000 ருபீஸ் மட்டும்தான், அவ்வளோதான், சரியா? ஸோ கிளாஸ் டீட்டெயில் பாருங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருப்பேன். ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத வச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி சூப்பராக கற்றுக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடெண்டோட ஒர்க் அண்ட் ஃபீட்பேக் பார்க்கலாமா? அவங்களோட நேம் வந்து இலக்கியா. அவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ சிஸ்டர், கிளாஸில் ஜாயின் பண்ணி இவ்வளோ தூரம் ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். அனிதா டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸ். நான் வந்து ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா 2 வருஷமாக தைப்பேன், வெளியே வாங்கி தைக்க தயக்கம். ஆனால் இவங்க யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ண அப்புறம் டெய்லரிங் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக நான் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். வெளியே இருந்து எனக்கு வந்து ஃபிட்டிங் நல்லா இருக்குமான்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் வரும். நிறைய ஆர்டர்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன், எந்த ஆர்டர்ஸ்னாலும் எனக்கு வந்து ஹெவியாக தான் இருக்கும் ஆர்டர்ஸ் வரும்போது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. கிளாஸ் நம்மளுக்கு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. தாராளமாக போதும். ஒரு மிஸ்டேக் நமக்கு பண்ணுறோம் அப்படின்னா கூட ரிப்பீட் பண்ணுங்கள், திரும்ப பண்ணி காட்டுங்க, கை திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போக மாட்டாங்க. நீங்கள் இது முடித்தாதான் உங்களுக்கு அடுத்து, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும், ஃபினிஷிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நம்ம பக்கத்துலேருந்து ஒருத்தங்க நம்மளை பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். ரொம்ப அக்கறையாக நல்ல விதமாக சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்து ஆரி அண்ட் டெய்லரிங்கில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 3 மாதமும் நம்ம டெய்லி நம்மளை அழகாக கண்காணித்து நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ எல்லோரும் லைஃப்பில் வந்து மேலும் மேலும் முன்னேறணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, கடவுளோட ஆசீர்வாதம் எப்போ உங்கள் கூட தான் இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து டெய்லரிங் இன்னும் நீங்கள் நிறைய முன்னேற்றங்கள், நிறைய வெற்றிகள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிடுறேன். உங்கள் வகுப்பில் சேர்ந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. நான் உங்கள்கிட்ட இந்த கிளாஸில் கற்றுக்க வேண்டிய இந்த நுணுக்கமான விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். மீதி வீடியோஸ் என்கிட்ட இருக்கனால நான் அப்பப்போ அதுலேருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்து நான் தச்சிக்கிடுவேன். மற்றபடி நீங்கள் என்ன ரொம்ப அழகாக கைட் பண்ணீங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா நிறைய டைமும் கொடுத்துருந்தீங்க. இப்போவுமே எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணல.